வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, பார்க்குறதுக்கு ராகி இடியாப்பம் மாதிரியே இருக்கிறது. ஆனால் இது மட்டை அரிசி இடியாப்பங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பெருசாக அந்த மட்டை அரிசி மாவுங்கிறத கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். நான் மார்க்கெட்டில் பார்த்தேன், அதனால் உடனே வாங்கிட்டு வந்து இடியாப்பம் செய்யலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு மட்டை அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. நல்லா நைஸாக அரைச்சி இருக்குங்க. அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ 2 கப்பு அரிசி மாவை நம்ம வழக்கமாக மாவெல்லாம் வறுப்போம்ல, அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா பொறுமையாகவே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வெளியில் வரும், அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு எண்ணெய் இது ரெண்டையும் நம்ம தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லைங்க, அதுலேயே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறலாம். நம்ம ஒரே முட்டை தண்ணி ஊற்றிடக்கூடாது. சப்போஸ் நமக்கு தண்ணி அதிகமாகிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கிளறிக்கலாம், கட்டிகள் இல்லாமல். ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால் பார்த்து கிளறுங்க. மாவும் சூடு, தண்ணியும் சூடு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், ராகி மாவில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஒன்றும் வித்தியாசமே தெரியல, நார்மலாக இடியாப்பம் செய்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ மாவு நல்லா வலிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க, சூடு தண்ணிட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும். நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போவே கூட நல்லா சூடாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பிளேட் எடுத்து எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி முழுக்கு பொழிகிற உலக்க எடுத்து அதில் இந்த இடியாப்பம் அச்சவை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை உள்ளே போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவோட கலரை பார்க்கும்போது எனக்கே டவுட் வந்ததுங்க, இது ராகி மாவா அல்லது அரிசி மாவான்னு. புளியறதுக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லாவே வருது. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் புளிஞ்சு அடுக்கியாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன்.
சுக்கு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தேங்காவோடு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நல்லா வாசனையாக நமக்கு பால் கிடைக்கும். ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு வெல்லத்தையும் நுணுக்கி போட்டுக்கலாம். பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினாக்க நமக்கு நல்லா பால் கிடைக்கும். தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது நல்ல திக்கான பாலாக கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அரைக்கிறது. இப்போ இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் தேங்காய் பால் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெல்லத்தோடு சேர்த்து அரைச்சிருக்கும் போது நல்லா வாசனமாக இருக்கும். ஏற்கனவே நான் தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை போட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா திக்கான வாசனையான பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பெரிய கண் உள்ள இதில் தான் வடிகட்டணும். அதனால் திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ டீ வடிகட்டியில் கொஞ்சம் ஊற்றி வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திப்பி அடியில் இருக்குன்னு. மீதி பழையும் அதே மாதிரி ஊற்றி வடிகட்டிக்கலாம். தேங்காய் பாலில் இந்த மாதிரி சுக்கு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு டைஜஸ்ட் ஆயிரும். தேங்காய் பால் சாப்பிட்டா நமக்கு நெஞ்சு கறிக்குமே, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் நமக்கு இங்கே இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த அரிசி கிடைச்சா வாங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அரிசி மாவு. தேங்க்யூ.